மணிமேகலை, சொல்றத தெளிவா சொல்லு. மாப்பிள்ள வந்ததுக்கு உங்க அண்ணி கோச்சுக்கிட்டு சாப்பிட வராம இருக்காளா? என்ன நீங்க மாப்பிள்ள இங்க வரணும்னு நினைக்கிற அண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வந்து புனிதாவை விட்டுட்டு போனா கோச்சுக்குவா போறாங்க? அப்படி சொல்லு மேகலை. ஒண்ணும் இல்ல, இப்பெல்லாம் மரகதம் பேர சொன்னாலே அவளை ஏதாவது குத்தம் சொல்லியே ஆகணும்னு மாப்பிள்ள இல்ல சும்மா சொன்ன. சரி அப்பா, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். புனிதா, புனிதா, சாப்பிடும்போது இடையில எல்லாம் எந்திரிக்காத, உட்கார். அத்தை ரொம்ப மூட் அவுட்ல இருக்காங்க. கொஞ்ச நேரம் தனியா விட்டா அவங்களே சரியாயிடுவாங்க. அம்மா மூட் அவுட் ஆகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு இப்போ? எதுவும் நடக்கல நீ சொல்ற புனிதா. ஆனா அண்ணி வருத்தமா இருக்கிறது உன்னால தானே. அம்மா வருத்தப்படுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையேப்பா. எதுவும் பண்ணலன்னு நீ சொல்ற. ஆனா மாப்பிள்ள வீட்டுல விட்டுட்டு கிளம்பி போனதும் அவங்க புனிதான்னு உன்னை கூப்பிட்டாங்க. எங்க அவங்க கூப்பிட்டதான் உன் காதுல விழுகவே இல்லையே. புருஷனும் பொஞ்சாத்தையும் அந்யோன்யமா பேசிட்டு இருக்கும் போது மத்தவங்க கூப்பிட்டா எப்படி கேக்கு? இத்தனை வயசாகியும் மரகதத்துக்கு பாவம் இன்னும் அது புரியல. இப்ப பாரு, கோச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்குற. மாமா, என்ன அவங்க கூப்பிட்டாங்களா? எனக்கு சத்தியமா கேட்கவே இல்ல மாமா. அக்கா, நீங்க கபிலன் என்ன ஞாபகமாவே இருந்திருப்பீங்க. அதான் அத்தை கூப்பிட்டது உங்க காதுல விழுந்திருக்காது. ஏய் யாழ்னி, என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு? நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? புனிதா கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? ஏய் புனிதா, இருமா. இப்பதானம்மா அவன் சொன்னா. உட்காந்து சாப்பிட்டு போமா. உன் அம்மாவுக்கு வருத்தப்பட தினமும் ஏதாவது ஒரு காரணம் வேணும். இல்லப்பா, அம்மா சாப்பிடலன்னு தெரிஞ்சும் நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்? நான் போய் கூட்டிட்டு வரேன். புனிதா, உன் அம்மா மாற போறதே இல்ல. அப்பா, நான் போய் பேசினா அம்மா வந்துருவாங்கப்பா. மா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டாங்கம்மா. நீங்க ஏன் வரல? பசிக்கலமா? பசிக்கலையா? பொய் சொல்லாதீங்கம்மா. அத்தை எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. மா, நிஜமாவே நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கலம்மா. அப்படி நான் கவனிச்சிருந்தா வராம இருப்பேனா? பரவாயில்ல புனிதா, அம்மா இதுக்கெல்லாம் இனிமே பழகிக்கணும்.